ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போறேன். இது யாருக்குன்னா, சின்ன குழந்தைகளெல்லாம் நம்ம வெளியே கொண்டு போறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தங்க செயின் எல்லாம் போட்டு விடுவோம். அப்படித்தானே? போட்டு விட்டு பயமா இருக்கும் வர்றது, ஐயோ கழுத்துல இருக்கான்னு பார்த்துட்டே இருப்போம். அது தொலையாம நம்ம வீட்டில் வர்றது வரைக்கும் சேஃபா இருக்குன்னா நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செயின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செயின் ஒரு குழந்தைய போட்டு விடுறீங்கன்னா, இப்படி போட்டு விட்டுறீங்களா? விட்டுட்டு என்ன பண்ண, கம்மல் பின்னாடி இருக்கும் தெரியுமா, அடாப்டர். 5 ரூபா கம்மல்லாம் வாங்குறப்ப பின்னாடி இந்த அடாப்டர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல அப்படி வச்சு விட்ருங்க. இப்போ தெரியுதா? எந்த ஹூக்குனாலும் சரி, இதை இப்படி இந்த அடாப்டரை இப்படி இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா, பார்த்தீங்களா, எதுவுமே ஆகாது. நீங்கள் வீட்டில் வர்றது வர செயின் சேஃபாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குல பெரியவங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிரேஸ்லெட் போடுறப்ப வந்து பயமாக இருக்கும். அப்படி தானே, எங்கேயாவது விழுந்துருமோ அப்படி பயப்படுறவங்களும் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் மாதிரி இதில் போட்டு டைட் பண்ணி போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. ஓகே, உங்கள் கோல்டு நகை பத்திரமா இருக்கும். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.